வெள்ளை அறிக்கை. அரசு கஜானாவை பற்றி நீங்கள் கேட்குறீங்க பாருங்கள், இவ்வளோ ஃபேக்டர்லாம் நீங்கள் நாங்கள் இங்கே அனௌன்ஸ் பண்ணது ஒயிட் பேப்பர். இது வந்து சார் நாங்கள் இப்போ அனௌன்ஸ் பண்ணது ஒரு ஒயிட் பேப்பர் ஆன் தி லாஸ்ட் ரெஜிமோட என்னென்ன எக்ஸ்பெண்டிச்சர், என்னென்ன டெஃபிசிட்டு, ரெவன்யூ டெஃபிசிட்டுங்கிறத தான் நாங்கள் இன்றைக்கி ஒயிட் பேப்பர் மூலமாக சொல்லியிருக்கிறோம். உங்களுக்கு என்னென்ன பெண்டிங், என்னென்ன டெஃபிசிட் நம்ம இருக்கோன்னு சொல்லிட்டு இதை அடிப்படையாக வச்சு தான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு கவர்மெண்ட் வந்து ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் டைரக்ஷன் படி, அட்வைஸ் படி we will go on. அந்த சூழ்நிலை தான் இப்போ இருக்கு. அந்த சூழ்நிலை தான் இப்படி இருக்கு. ஆமா, இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், நான் ஒரு டாஸ்மாகாக இருக்கட்டும், ஒரு மைனிங்காக இருக்கட்டும், ஒரு லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கட்டும், எல்லாத்துலையும் லீக்கேஜ் இருக்கு, எல்லாத்துலேயும் கரப்ஷன் இருக்கு. அதுதான் ஹியூஜ் இம்பாக்டே இந்த சுச்சுவேஷனுக்கு வந்தது. அதாவதுங்க, வரலாற்றிலேயே முதன்முறையா ஒரு அதிசயம் வந்து நடந்திருக்குங்க. என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தற்போது ஆண்டு கொண்டிருக்கும் தாவேக ஆட்சியின் முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் வந்துட்டு கடந்த ஆட்சியின் போது இருந்த நிதிநிலை அறிக்கையை ஒயிட் பேப்பர், அதாவது வெள்ளை அறிக்கையை விட்டது தாங்க, அதுவும் முதன்முறையா. அதனால இதுலேருந்து என்ன தெரிய வருது அப்படின்னம்னா, தாவேக ஆட்சி வந்துட்டு ஊழலற்ற அரசியல் போக்கை கொண்டு வரதுக்கு முயற்சி செய்து அப்படின்றது தெளிவாக தெரியுது.